வணக்கம் மக்களே. முதல்ல பார்த்துருப்பீங்க, நான் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஆர்ட் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதோட மிச்ச என்ன சொல்கிறது, ஃபுல் ஃபார்ம் அதை காமிக்கணும்ல. இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, இது கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும், ஏன்னா நான் கேர்ள் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ மேபி யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் அட் அ சூப்பர் மார்க்கெட், இல்லை ஏதாவது கேஷியராக வேலை செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் அவங்க அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு ஃபோன் பார்க்குற மாதிரி நீங்கள் வரையலாம். இது ஏதோ இப்போ என்ன மாதிரியோ இல்லை உங்களுக்கும் ஏதாவது லைக் காலேஜ் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்தோட பேக்ரவுண்ட் நீங்கள் வரைஞ்சி நீங்கள் ஃபோன் பார்க்குற மாதிரி என்ன மாதிரி மீனிங்னா, இந்த ட்ராயிங்கில் ஒர்க் லைஃப் இருக்கலாம், ட்ரீம் பேஷன் இருக்கலாம். பட் இது ரெண்டுத்தினால நம்ம ரெண்டு பேர்த்தோட கம்யூனிகேஷன் போயிடக்கூடாது, நம்மளோட லவ் போயிடக்கூடாது. இது 30-20 மினிட்ஸ் கிடைக்கலன்னா கூட ஒரு 5 நிமிஷம் கிடைச்சாலே அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். சில பேருக்கு அந்த 5 நிமிஷம் கூட கிடைக்காது. இந்த ஆர்ட் தான் மெயின். ஆனால் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கார்டு செய்யணும்ல. ஸோ நான் இப்போதைக்கு மேலோட்டமாக இதுதான் அந்த ஓப்பனிங். 2 couples witnessing a beautiful sunset. இதெல்லாம் ஒரு சன்செட்டாக நீங்கள் கேட்கலாம். யூ சி, ஐ எம் நாட் பிகாசோ, ஓகே. சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அப்படி ஒரு சன்செட் வியூ நம்ம லவ் ஒன்ஸ் கூட பார்க்குறதுல அது ஒரு சந்தோஷம் இல்லை. C4 மட்டும்தான் இருக்கணுமா, கல்யாணம் டு காதலில் மட்டும்தான் இருக்கணுமா, நம்ம வாழ்க்கையிலையோ அப்படி ஒரு சன்செட் வராதா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸோ பேக்ரவுண்ட்லாம் கோசமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும் தான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கோ இல்லை அவங்களோட பர்த்டேக்கோ நீங்கள் அதை செஞ்சுதான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் செய்யணும்னு இல்லை, இது அவங்க பர்த்டே கூட நீங்கள் செய்யலாம், இல்லை அவரோட பர்த்டே கூட நீங்கள் செய்யலாம். அதில் எழுத்துகள் மூலமாக, வேர்ட்ஸ் மூலமாக நம்ம என்ன சொல்லலாம், அது எப்படி சொல்லலாம், அந்த மாதிரி தான் நான் இதில் எழுத போகிறேன். அதை காமிப்பேன்னு நினைப்பீங்க, கிடையாது. நம்ம மூளைலாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே கேட்டு ஐடியாவை நம்ம மூளையை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது, எடுத்து பாய்க்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் நான் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இதை ஒட்டணும், பார்த்து ஒட்டணும். இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. ஸ்கூல் டைமில் ஹார்ட் அட்டாக்னு ஒருத்தர் இருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, கன்ஃபார்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மனுஷன்லாம் எங்க சின்ன வயசுல அவர் தான் பிக்காசோ. அவரோட ஆர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் வருது, சும்மா ஏதாவது செய்ய தோணும்ல. இப்போ வீட்டில் சும்மா கிடக்கிற கார்ட்போர்ட்லாம் ஏதாவது ஒரு ஆர்ட் யூஸபிளாக ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஆர்ட்ஸ்லாம் அவர் செய்வார். இப்போ என்னோட ஆர்டிஸ்டிக்கை நான் ஓட்டிட்டேன். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இதுதான் என்னோட ஓப்பனிங், இதுதான் என்னோட உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆர்ட். நானும் ஒரு கலைஞன். இப்போ ஒட்டியாச்சு, அடுத்து நம்ம என்ன எழுதணும்? சும்மா யோசிச்சா வரமாட்டேது. என்ன பண்றேன், எழுதிட்டு மறுபடியும் உங்ககிட்ட வரவா? ஒரு வழியா அந்த காட்டு செஞ்சு முடிச்சாச்சு. அதாவது சொல்ல வர விஷயத்த மேலே சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் தாட் இருந்துச்சுன்னா ஒரு கவிதை எழுதுறதுக்கு கீழே ஒரு கவிதை எழுதி அதுக்கப்புறம் எண்டிங்கில் ஹைலைட்டாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை எண்டிங்கில் சொன்னீங்கன்னா யூ லுக் பியூட்டிஃபுல். அதை தான் நானும் பண்ணியிருக்கேன். இதுதான், திஸ் இஸ் அ வேலண்டைன்ஸ் டே கார்ட். ஸோ வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா லவ்வர்ஸும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு கான்டென்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சேகா ஷர்வின்.